தான் ப்ரோ இருக்குது. நல்லா இன்ட்ரெஸ்டிங் நல்ல படம் தான். ஆனால் கூட்டம் கம்மியாக இருக்குது. என்னன்னு தெரியல. கில்லிக்கு கூட்டம் மங்காத்தாவும் கில்லி விட்டுருந்தானே கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும் வார் மாதிரி. ஆனால் துணி கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. கூட்டமே இல்லை ப்ரோ. மிஞ்சி போனால் 20 பேர் தான் இருந்திருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு தெரில. தலை ஃபேன்ஸ் வந்திருந்தாலே ஃபுல்லாக இருக்கும். ஏன் என்ன ஆச்சுன்னு தெரில ப்ரோ. நான் தலை ஃபேன் இல்லை ப்ரோ. நான் சூர்யா ஃபேன் தான். சரி தலை படம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்கன்ட்டு வந்தேன். பார்த்தா அவ்வளோலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ப்ரோ. அவ்வளோதான். கூட்டமே இல்லை. வைபே இல்லை ப்ரோ. படமே அப்படியே எப்போ முடியுன்ற மாதிரி போச்சு. நல்லா அவ்வளோவாலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ப்ரோ. அவ்வளோதான். அது நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. நல்ல படம் தான். ஆனால் ஏன் கூட்டம் வரலன்னு தான் தெரில ப்ரோ. அதுதான் ப்ரோ. அதான் என்ன கதைன்னே தெரில ப்ரோ. கூட்டமே இல்லை ப்ரோ. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்டா இப்படி இருக்கு. எல்லாருமே பாருங்கள் வந்தோடனே ஓடுறாங்க என்ட்ரி எடுக்க வராங்களேன்ட்டு. அந்த மாதிரி ஆகி போச்சு ப்ரோ. தேங்க்ஸ். நல்லா தான் இருந்துச்சு. வைப் இருந்துச்சா உள்ள? வைப் அவ்வளோவா இல்லை. ஏன் என்னாச்சுன்னா துணிவு கூட்டம் எதுவுமே இல்லை. துணிவு படம் வந்துட்டு நார்மல் படம். கில்லி படம் வந்து ஓரளவுக்கு பெரிய படம். கில்லிக்கு படத்துக்கு ஈக்குவலாக ஏதாவது சூப்பர் படமாக எடுத்துருக்கலாம். துணிவு படத்தை விட்டு இதில் நாங்கள் தான் ஜெயித்தோம், நாங்கள் தான் க்ரோஸில் வின் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன? போட்டியே இல்லாமல் ஜெயிச்சு நான் பிரயோஜனம்? போட்டியே இல்லை. இல்லை ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு ஈக்குவல் கில்லிக்கு ஈக்குவலாக ஒரு சூப்பர் படம் விட்டுருந்தாங்கன்னா சரி வின்னு நம்ம தளபதி அப்படி மங்காத்தா வேதாளம் எவ்வளோ படம் இருக்குது அதெல்லாம் விடல. இந்த மாதிரி நார்மல் படம் துணிவு படத்தை விட்டு ஜெயிச்சிட்டேன்னா என்னதான் இந்த கொண்டாடி தானே இருக்கிறானுங்க. மேலே ஃபுல்லாக அணில்களா. இப்போ கீழே என்ன கலாய் பண்ணுங்க. கீழே இது போட்டு நீ தாண்டா ஒரு தற்குறி, எங்கள் தளபதி தாண்டா டிவிக்கேன்னு கத்துவானுங்க. சரி அஜித் பேனா விஜயோட அந்த ஜனநாயகம் வராமல் இருக்கிறது நாங்கள் ஒன்றும் எதிரிலாம் கிடையாது. அவங்க படம் வந்தது நான் ஜனநாயகம் வந்தது நான் ஃபர்ஸ்ட் டே நான் தான் வருவேன். ரோஹினிக்கு என் கூட இருக்கானுங்க பசங்க முரளி ராபர்ட் எல்லாம் அவனுக்கு கூட நான் தான் ஃபர்ஸ்ட் டே வருவேன். அவனுங்களும் விஜய் ஃபேன் தான். நைட்டே வரேன் கில்லி படத்துக்கு. ரோஹினி தான் வந்து நான் இவனுங்க என் விஜய் ஃபேன்ஸ் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க அதோட நான் டபுள் மடங்கு நான் செலிப்ரேட் பண்ணுவேன். நான் தனியாக பிரிச்சுலாம் பார்க்க மாட்டேன். எல்லாமே ஒன்று பெருசாக வைப் இல்லை. உள்ள அவ்வளோ பெருசாலாம் வைப் இல்லை. நார்மலாக தான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ண முடியல. நார்மலாக தான் இருந்தது. டிக்கெட் நிறையா புக்காக இருந்துச்சு. உள்ளே யாருமே வரல. ஆனால் வெளியவே செக்கிங்லேயே பாதி தலை ஃபேன்ஸை புஷ்ட்டுக்கிறாங்க. தெரில ப்ரோ. டிக்கெட் எல்லாமே புக்டாக இருந்துச்சு. வந்து பார்த்தோன்னா இங்கே ஆளுங்களே காணோம். ஒன்றுமே இல்லை. வைப் இல்லை ப்ரோ. ஒன்றுமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த நீ ஆக்சுவலாக உள்ள? சாங்கு கூட ரீபோடல ப்ரோ. ஒன்றுமே இல்லை. உள்ள ஆளுங்களே இல்லை. இப்போ வந்து பார்த்த ரீரிலீஸ்னு விட்டுக்கிறாங்க. தெரிக்கு ஆப்போசிட்டாக நல்ல படமாக விட்டுருக்கலாம். கில்லிக்கு ஆப்போசிட்டாக நல்ல படமாக விட்டுருக்கலாம். ரெட்டு விட்டுருக்கலாம் ப்ரோ. வேலையே ஆகலை. கொஞ்சம் பேர் இருந்தாலும் எல்லாரும் வைப் தான் ப்ரோ. இல்லை ப்ரோ. புது படம் ப்ரோ. இது புது படம் ப்ரோ. அது பழைய படம் ப்ரோ. எப்படி ப்ரோ ரெண்டுத்தையும் கிளாஸ் பண்ண முடியும்? 2 வருஷத்துக்கு வந்த படம். ஏன் ரிலீஸ் பண்ணாங்க நீங்க நினைக்கிற? 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் தெரியல ப்ரோ. இவங்க சும்மா கிராஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு விட்டுக்கிறாங்க ப்ரோ. சரி நீ என்ன எதிர்பார்த்த உள்ள ஆக்சுவலாக? நான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்தேன். பரவாயில்ல ஏதோ ஒன்று. ஆனால் நிறையா செக்கிங் ப்ரோ. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தளபதி கிளாஷு ரோஹிணி கட் அவுட்டில் பிளாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன் ப்ரோ. பார்த்தா உள்ள ஒன்றுமே இல்லை ப்ரோ. கட் அவுட்டே எதுவுமே வைக்கல. அதிலே போயிடுச்சு ப்ரோ. கடுப்பாக இருக்கும். ஆமாம் ப்ரோ. அதுதான் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? துணிவு பார்த்துட்டு வந்தேன் நான். நல்லா தான் இருந்துச்சு. 3 வருஷம் தான் படம் ரிலீஸ் ஆகி நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் வைப்பு இருந்துச்சு உள்ள. இல்லை இது 3 வருஷம் தானே ஆச்சு ரிலீஸ் ஆகி. அவ்வளோவா இல்லைண்ணா. இது மேபி இன்னும் ஒரு 6-5 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணியிருந்தேன் மேபி நான் பார்த்துருப்போம். உள்ளே அவ்வளோ கூட்டலாம் இல்லை. ஃபேன்ஸு இருக்காங்க அவ்வளோவா இல்லை. ஃபேன்ஸ் இல்லை அவ்வளோவா. ஏன்னா வீக் டேஸாக இருக்கிறதுனால நோ தெரியல. அடுத்த வாட்டி படம் ரிலீஸ் ஆகும்போது ஏன்னா பழைய படம் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். புது படத்தை ரிலீஸ் பண்ணி திரும்பி எவ்வளோ நாள் புது படம் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ரிலீஸ் இப்போ 2023 ரிலீஸ் ஆன படத்தை வந்து இப்போ போட்டிருக்காங்க. பொங்கல் வந்து இப்போ தான் ஆச்சு. 2 வருஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே இந்த பொங்கலுக்கு இந்த படத்தை திரும்பி போட்டிருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில. அறுப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய படங்கள் இருக்குது அஜித்குமார் சாருக்கு. ஆனால் அதெல்லாம் போட்டிருக்கலாம். துணிவு நல்ல படம் தான். ஆக்சுவலி நல்ல படம் தான். இது ஒரு சோஷியல் அவேர்னஸ் கொடுக்குறாங்க இந்த படத்தில். பட் ரொம்ப சீக்கிரம் பண்ணிட்டாங்களோ நோ. அதான் ஒரு டிசப்பாயிண்டடாக இருக்குது. கில்லிக்கு ஆப்போனண்ட்டாக விட்டது எப்படி? நான் கில்லிக்கு ஆப்போனண்ட்லாம் கிடையாதுண்ணா. அது ஃபுல் புக்கிங்காக இருக்குது. அப்படிலாம் இல்லைச்சி. இது வந்து ஆப்போனண்ட்லாம் கிடையாது. ஏதோ நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னை பொறுத்தவரை இது காம்படிஷன்லாம் இல்லை. ஏன்னா நீங்கள் இப்போ ரிலீஸ் ஆன படத்தை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. அது 2002-3 ரிலீஸ் ஆச்சு.
அந்த மாதிரி 2003 2 ரிலீஸ் ஆன படத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கிளாஸ் விட்டிங்கன்னா தான் அது கிளாஷ்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ ரிலீஸ் ஆன படத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டெய்லியும் கலைஞர் டிவியில் போடுறானுங்க அதை வாரம். அதை யார் பார்ப்பாங்க? எங்களை மாதிரி ஆளுங்க வேணால் பார்க்க வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம், மே மாதம் ஏதாவது நல்ல படம் விட்டால் ஓகே. இல்லையா இவங்க வந்து திரும்பி நாங்கள் விட்ட படமாக தான் விடுவோன்றாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது பிரதர். தேங்க்யூ. மாதிரி என்ன சீன்லாம் பயங்கரமாக இருக்குது? எல்லா சினிமே பயங்கரம் தான். தலை படம்னாலே பயங்கரம் தான். படம் நல்லா போடணுண்ணா. ஆனால் இப்போ தான் வந்துச்சு படம், அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் படம் இப்போது இதுவாக இல்லை, வைபா இல்லை. இவ்வளோ கொஞ்சம் தான், கொஞ்சம் பேர் கட்டுறாங்கண்ணா. கூட்டமாக இல்லைண்ணா, ஃபுல்லே இல்லைண்ணா. இது விஜய் படத்துக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்கண்ணா, அதெல்லாம் சொல்ல முடியாதுண்ணா. அவங்க படம் இப்போ தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லு தான், தேட்டர் ஃபுல்லு, ரைட்டாக ஃபுல்லு, மதியானமும் ஃபுல்லு. நல்லா கொண்டாடுறாங்க, நம்மளால கொண்டாட முடியல. நல்லா இருந்துச்சு. அந்த கடைசி சீன் ஒருத்தர் இதுவில் ஏறி போவார், அது நல்லா இருந்துச்சு. அந்த போட்டில் ஏறி போகும்போது நல்லா இருந்துச்சுண்ணா. அந்த போட்டில் ஏறி போகும்போது நிறைய பேர் ஷூட் பண்ணாங்க. அது தலை அப்படியே அந்த போட்டில் ஏறி போகும்போது இந்த இவர்கிட்ட பேசுவார். அது பேசும்போது சீனாக பேசினார். அந்த சீன் நல்லா இருந்துச்சு. உள்ள வைப்பு கொஞ்சம் பேர் வைப்பாக பாடினாங்கண்ணா. ஆனால் விஜய் படத்துக்கு நல்லா வைப்புண்ணா. இங்கே உள்ள நல்லா வைப்பு பண்ணிட்டுருங்க. நம்ம படத்துக்கு எதுவுமே வரல. அதான் 2 வருஷம் தான் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே பண்ணிட்டாங்கன்னா எப்படி வைப்பு இருக்கும். அதான் போனோம், இந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க, அது நல்லா வைப்பாக போயிடுச்சு. இது ஆமாம், இன்னும் திருப்பியும் ஒரு 5 வருஷம் இல்லைனா 6 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணால் வைப்பு நிறையா இருக்கும் ப்ரோ. எப்படி இருந்துச்சு? எல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சா? பார்க்குற மாதிரி எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக? ரீரிலீஸ் பார்க்க நல்லா இருந்துச்சு. செலிப்ரேட் பண்ண விடணும். வைப்பு இருந்துச்சா உள்ள பார்க்க? பரவாயில்ல ப்ரோ. பெருசாக ஒன்றும் இல்லையோ? பெருசாக ஒன்றும் இல்லை.